பிக் பாஸ் மூலம் மிகவும் பிரபலமானவர் தான் பிரதீப் ஆண்டனி. பிரதீப் ஆண்டனி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது நீண்ட நாள் காதலியே திருமண என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன், கூடிய சீக்கிரம் எங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் என்கேஜ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் இதுவரையும் திருமணத்தை பற்றி எந்த ஒரு செய்தியும் அவர் சொல்லவே இல்லை. இதனால் ரசிகர்கள் பலரும் உங்களுக்கு திருமணம் நின்று போச்சு அப்படின்னு கேள்வி கேட்டு வந்தாங்க. இப்போ அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும், நடிகை எமி ஜாக்சனுக்கு மேரேஜ் முடிச்சிருக்கு, யார் கூட திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான பிக் பாஸில் கலந்துக்கிட்டது மூலம் மிகவும் பிரபலமானவர் தான் பிரதீப் ஆண்டனி. பிரதீப் ஆண்டனி அவர்கள் அவருடைய நீண்ட நாள் காதலியுடன் ஜூன் மாதமே திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் நிச்சயதார்த்தம் எடுத்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி, பரவாயில்ல எனக்கெல்லாம் திருமணம் நடக்காது அப்படின்னு நினச்சேன், என்னையும் நம்பி ஒருத்தவங்க பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னும் 90s கிட்ஸோட இது ஒரு சாதனையாக இருக்கும் அப்படின்ட்டு பதிவிட்டிருந்தார். ஆனால் திருமண நிச்சயத்தை முடிச்சதுக்கப்புறம் திருமணத்தை பற்றி எந்த ஒரு தகவலும் பிரதீப் ஆண்டனி சொல்லாமல் இருக்கிறதுனால ரசிகர்கள் பலரும் உங்களுக்கு என்ன திருமணம் நின்றுச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு சமீபத்தில் அளித்த பேட்டியில் பிரதீப் ஆண்டனி அவர்கள், எனக்கு திருமணம் நடக்குன்னா முதல்ல கையில் பணம் வேணும், பணம் இருந்தால் தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு நான் முடிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அந்த பொண்ணு நான் நீண்ட நாளாக காதலிச்ச பொண்ணு தான், அந்த பொண்ணு என் மனசில் நிற்கிது, அதனால் எனக்கு திருமணம் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு பிரதீப் ஆண்டனி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, மகாராசப்பட்டினம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் எமி ஜாக்சன். இவங்க இந்த திரைப்படத்துக்கு பிறகு தாண்டவம், கெத்து, எந்திரன், மிஷன் சாஃப்ட்வேர் 1 போன்ற படங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படங்கள்லாம் நடித்தது மூலம் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானவங்க தான் எமி ஜாக்சன். ஜார்ஜ் என்ற தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க. எமி ஜாக்சனுக்கும் ஜார்ஜுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து பிரிஞ்சாங்க. அதன் பிறகு எமி ஜாக்சன் அவர்கள் இங்கிலாந்து நடிகர் எட்வர்ட் விக்குடன் டேட்டிங்கில் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் அடிக்கடி லண்டனில் உள்ள பப்புகளுக்கு அடிக்கடி செல்வதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் எமி ஜாக்சனுக்கும் எட்வர்ட் விக்குக்கும் இத்தாலியில் திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு அவங்களுடைய திருமண புகைப்படத்தை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் எமி ஜாக்சன் பதிவிட்டிருக்காங்க. இந்த புகைப்படத்தை பார்த்தா ரசிகர்களும் பிரபலங்களும் எமி ஜாக்சன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றி எங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பில் 2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.